Hi, hello, welcome to my channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ள எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா அந்த கிளாஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கான வீடியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே இதுதான் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் வெறும் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி வேஸ்டேஜ் வந்து லோ ஆகும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு மெமரி என்ன ஆகும், அலோகேட் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து மெமரி அலோகேட் ஆகிட்டே வரும். இப்படி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படி நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அதிகமாக கிரியேட் பண்ண தேவையில்ல. வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைப்ரிட், ஹைராரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ஒன் பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஒன் சைல்டு கிளாஸ். அதாவது இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, சூப்பர் கிளாஸ்ன்றது பேரண்ட் கிளாஸ், சப் கிளாஸ்ன்றது சைல்டு கிளாஸ். ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் ஒன் பேரண்ட் கிளாஸ் ஒன் சைல்டு கிளாஸ். இப்போ இங்கே வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து ஏ, சைல்டு கிளாஸ்ன்றது பி. ஓகேங்களா? இப்போது பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். எக்ஸ்டென்ஸ் எங்கே இது பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே எப்போவுமே கால் பண்ணணும்னா சைல்டு கிளாஸில் தான் எப்போவுமே என்ன பண்ணணும், பேரண்ட் கிளாஸை கால் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, நான் இங்கே வந்து இந்த பேங்க் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள பேக்கேஜுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ், ஆர்பிஐ அப்படின்றது வந்து பேரண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்றது எஸ்பிஐ அப்படின்றது என்னது, சைல்டு கிளாஸ். எஸ்பிஐ அப்படின்றது சைல்டு கிளாஸ். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு 1% சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், சைல்ட் கிளாஸில் போயிட்டு deposit deposit 2%. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்,
child classக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். SBI is equal to new SBI. S dot மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, மெயின் விட்டுட்டு எஸ் டாட் பாருங்கள் கீழே டெபாசிட்னு வந்துடுச்சு. இங்கே என்ன மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸ் மெத்தடை வந்து எஸ்பிஐக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எஸ் டாட் சேவிங்ஸ் வரவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல extends RBI. இப்போ இந்த இடத்துல பாருங்க சேவிங்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் 2%, சேவிங் 1% அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்பிஐ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து 2% வந்தது. ரெண்டாவது ஆர்பிஐ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற சேவிங் மெத்தட் ஆக்சஸ் பண்ணும்போது கால் பண்ணதுனால சேவிங் மெத்தடை கால் பண்ணதுனால என்ன இருக்குது இங்கே சேவிங் 1% அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் ஒரு கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இது பண்ணோம். அது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.